அறிவிப்பாளர் செல்வ மீனாட்சிசுந்தரம் அவர்களுக்கு பயனாடை அணிவித்து கௌரவிக்கிறார் நம்முடைய தலைவர் மற்றும் புரவலர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தந்தை பெரியாரை வணங்கி புரட்சி கவிஞரின் பாடல் ஒன்று. இந்த பாடலை மேடையிலே அனைவரும் ஒரு சொற்பொழிவை போல பேசிவிட்டு செல்வதை கண்டு இந்த பாடல் எப்படிப்பட்ட பாடல், இதை எப்படி பாட வேண்டும் என்று எனக்கு எடுத்துரைத்தவர் தமிழறிஞர் பேராசிரியர் முனைவர் சங்கிலி சுப்பிரமணியனார் அவர்கள். அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு புரட்சி கவிஞரின் ஏழெழுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்ற பாடலை பாடி அந்த பாடலின் தொடர்ச்சியாக நான் எழுதிய 4 கனிகளையும் பாட அனுமதி கேட்டு பாடத் தொடங்குகின்றேன். ஏழெழுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்று எழுதென்னை சொன்னது வார்த்தை. ஏழெழுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வார். ஓடையில் தாமரை பூக்களும் தங்களை ஓவியம் தீட்டிட என்று உரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குழிதரு தென்றல் வரும் பசு தோகை மயில் வரும் வண்ணம் வரும். சோலை குழிதரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் வண்ணம் வரும். பாலை பொழுதினில் வேற்றி செய்கில் வீரும் மாணிக்க பருதி காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெப்பென்று சொல்லி பாறைக வென்றும். கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. இன்னலிலே தமிழ் நாட்டிலே உள்ள தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். இன்னலிலே தமிழ் நாட்டிலே உள்ள தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அண்டோதர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை வந்து விட்டார். இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டார். துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் என்று புரட்சி கவிஞர் பாடி அந்த தமிழ்நாட்டு மக்கள் அன்றைக்கு இன்னலிலே இருந்த காட்சியை நமக்கு இந்த பாடலிலே ஓவியமாக தீட்டிக் கொடுத்தார்கள். இன்னலில் இருந்த போதும் தூங்கிக் கொண்டிருந்தான் தமிழன் என்பதை இந்த பாடலிலே அவர் சொல்லியிருப்பார். இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் உறங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இன்னல் இருந்தும் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த இன்னல்கள் என்று இன்றைக்கு புரட்சி கவிஞர் இருந்தால் அதை எப்படி பட்டியலிட்டிருப்பார் என்பதை எனது பாடலின் வரிகளாக. தாய் தமிழ் வார்த்தையினை தள்ளி வைத்து அதை தேய்மொழியாக்கிட திட்டமிட்டார். தாய் தமிழ் வார்த்தையினை தள்ளி வைத்து அதை தேய்மொழியாக்கிட திட்டமிட்டார். வாய்மொழியாயில்லா செத்த மொழி பாட்டை மாத்தமிழ் வாழ்த்தி முன் பாடுகின்றார். பாய்ந்தோட நீரின்றி காவிரியை பாலும் பாலை என்றாக்கி நம் வாழ்விழித்தார். பாய்ந்தோட நீரின்றி காவிரியை பாலை என்றாக்கி நம் வாழ்வழித்தார். காய்ந்து நட்ட பெயர் வாட கண்ட வேளாண்
காய்ந்து நட்ட வயர் வாட கண்ட வேளாண் கண்ணீரை யாராக பாய வைத்தார். இருமொழி கொள்கையை விட்டொழித்து நம்மின் ஏற்றத்தில் மண்போட எண்ணுகின்றார். இருமொழி கொள்கையை விட்டொழித்து நம்மின் ஏற்றத்தில் மண்போட எண்ணுகின்றார். மருந்திந்தி செந்தவில் வேதமர்ந்து தமிழ் ஏவல் செய்தோந்திட ஆவல் கொண்டார். நீட்டெதிர்ப்பில் நான் வீரன் என்பார். நீட்டெதிர்ப்பில் நான் வீரன் என்பார். ஆனால் நீட்டி முழங்கி பின் ஏறும் செய்யார். நீட்டெதிர்ப்பில் தான் வீரன் என்பார். ஆனால் நீட்டி முழங்கி பின் ஏறும் செய்யார். நீட்டை எதிர்த்து போர் செய்ய கிளம்பினார். நீட்டை எதிர்த்து போர் செய்ய கிளம்பினார். நில்லென்று தடையிட்டு நீதி வைப்பார். மக்களை போன்றவர் கயவர் என்னும் மையம் வள்ளுவர் சொல்லுக்கு இலக்கணம். மக்களை போன்றவர் கயவர் என்னும் ஐயன் வள்ளுவர் சொல்லுக்கு இலக்கணமோ. மக்கு மௌனன் ஒரு சாமி, மக்கு மௌனக்கு ஒரு சாமி பொம்மை என பஞ்சநூல் இருவைக்கு ஆடுகின்றார். பெற்ற உரிமைகள் அற்றொழிய வஞ்ச பூணுரை ஆடுவது உள்வரைந்து. பெற்ற உரிமைகள் அற்றொழிய வஞ்ச பூணுரை ஆடுவது உள்வரைந்து. குற்றம் களைந்திடும் கோமகனார் என்று, குற்றம் களைந்திடும் கோமகனார் என்று குற்றம் செய்கின்றார் கூனியர். செந்தமிழ் நாட்டினர் திராவிடத்தை விட்டார். செந்தமிழ் நாட்டினர் திராவிடத்தை விட்டால் வந்தேறி புத்தகம் நான் வழிக்கும். எந்தமிழ் மக்களே எண்ணத்தில் ஏற்றுக, எந்தமிழ் மக்களே எண்ணத்தில் ஏற்றுக. என்றும் திராவிடம் நம் காவல் என்றே, என்றும் திராவிடம் நம் காவல் என்றே, என்றும் திராவிடம் நம் காவல் என்றே. நன்றி.